பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஒரு வாரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்திருக்கின்றார். என் பிள்ளையை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னபடி இந்த நாளில் நாம் எங்கு சென்றாலும் அவர் நமக்கு பாதுகாவலும் அருணுமாயிருந்து அவருடைய செட்டையில் மறைத்து இம்மட்டுமாய் நடத்தி வருகிற தேவனுக்கு மனதார நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. அன்பார்ந்தவர்களே, இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா அதிகாரம் 8 இறைவார்த்தை 17. வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமல் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, மிக அருமையான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வெளிப்படாமலும் மறைந்தும் இருக்கின்றது. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கின்றது? ஏன் இந்த காரியம் எனக்கு நடந்தேறி முடியவில்லை? இந்த நிகழ்வில் என்ன நடந்திற்று? யாரெல்லாம் இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள்? எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே. இறைவா, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை மர்மங்கள் இருக்கின்றது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை கோணல்கள் இருக்கின்றது? நான் என்ன தவறு செய்தேன் என்று நமக்குள்ளாக அநேகர் கேட்கக்கூடிய கேள்விதான். நான் உமக்கு உண்மையும் உத்தமமான பிள்ளையாகத்தானே இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்வில் நிறைய காரியங்கள் மறைந்திருக்கின்றது. எனக்கு புலப்படாமல் இருக்கின்றது. என் அறிவுக்கு எட்டாமல் இருக்கின்றது. என் கண்களால் அதை பார்க்க கூட முடியவில்லை. என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. என்னை சுற்றி அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எதுவுமே எனக்கு தெரியாதபடி இருக்கின்றது. ஏன் இதெல்லாம் எனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது? எனக்கு எதிராக எழும்பக்கூடியவர்கள் அநேகராய் இருக்கின்றார்கள். முகத்துக்கு நேராக சிரித்து பேசக்கூடிய மனிதர்கள் முதுகுக்கு பின்பே 1000 திட்டங்களை தீட்டி என்னை குத்த வேண்டும் என்று இன்றைக்கு சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள். ஏன் இதெல்லாம் நடக்கின்றது? நன்மை மட்டும்தானே நான் செய்தேன், யாருக்கும் தீங்கு செய்யவில்லையே. உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனே. ஏன் என்னுடைய வாழ்வில் இத்தனை கலக்கங்கள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை வருடங்கள் நான் இந்த பிரச்சனையோடு இருக்கின்றேன், இந்த போராட்டத்தோடு இருக்கின்றேன். இதிலிருந்து எனக்கு ஒரு முடிவு கிடைத்துவிடும், இதிலிருந்து ஒரு விடியல் வந்துவிடும், நாளைக்கு என் வாழ்வு சரியாகிவிடும் என்று ஒவ்வொரு நாளும் நம்பி நம்பி நான் ஏமாறந்து போய்கொண்டு இருக்கின்றேனே என்று நீங்கள் இறைவனிடத்தில் புலம்பினவர்களாய் இருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். இந்த வார்த்தையை இறைவன் உங்களுக்குத்தான் கொடுக்கின்றார். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. அன்பார்ந்தவர்களே, புரியாத புதிராக இருக்கக்கூடிய பல காரியங்களை தேவன் வரக்கூடிய நாட்களில் புரிய செய்வார். உங்கள் கண்களுக்கு முன்பதாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளை தேவன் வெளிப்படுத்துவார். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் தேவன் காட்டிக் கொடுப்பார். இதோ அவர் சொல்லுகின்றார், அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை என்று. இந்த நாளில் உங்களுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றது. நீங்கள் முகத்துக்கு நேராக பார்க்கின்ற மனிதர்கள் எத்தனையோ உங்களுக்கு பின்பதாக செய்யலாம். உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம். இதோ மந்திரங்களும் கட்டுகளும் பில்லி சூனியங்களும் எழுப்பப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். வெளிப்படாமல் மறைந்திருப்பது ஒன்றுமில்லை என்று தேவன் சொல்லுகின்றார். உங்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ தேவன் அவற்றை எல்லாம் முறியெடுப்பார். உங்களுக்கும் அதை தெரியப்படுத்துவார். நிச்சயமாக ஆண்டவரை தங்களுடைய கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இந்த நாளில் தோல்வி கிடையாது. ஏசாயா அதிகாரம் 40 இறைவார்த்தை 31 படி, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகு போல் ரெக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நீங்கள் சோர்ந்த வண்ணமாய் களைத்த வண்ணமாய் இருக்கின்றீர்களா? தேவன் இருக்கிறார் உங்களுக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் அது ஆண்டவர் மட்டும்தான். ஏதோ ஒரு நிகழ்விலும் ஏதோ ஒரு கட்டத்திலும் நம்மோடு கூட இருக்கின்ற உறவுகள் கூட மாறிவிடலாம். வேண்டாம் என்று நத்தாத்தில் நம்மை விட்டு விடலாம். ஆனால் நம்மை பிடித்தவருடைய கரங்கள், கருவில் பார்த்தவருடைய கண்கள் ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் மறையாது. தேவன் நித்தியமாய் நம்மை வழி நடத்துவார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். அவருக்கு உகந்த காரியத்தை செய்யுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாமல் மறைமுகமாக நீங்கள் எதை செய்தாலும் இந்த நாளில் ஆண்டவருடைய தயவு கிடைக்காது. ஆனால் உண்மையும் உத்தமமாய் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழும்போது
பரத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வரும். நிச்சயமாக தேவன் உங்கள் குரலுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் அல்லும் பகலும் இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருப்பதை ஒரு நாளும் இறைவன் அசட்டை பண்ண மாட்டார். 18:7 தாம் தெரிந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரோ? பிரியமானவர்களே, நீங்கள் அல்லும் பகலும் இறைவனிடத்தில் செபித்த வண்ணமாயிருக்கின்றீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றீர்கள். ஏன் இந்த போராட்டம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை? ஏன் என்னுடைய உடல்ல சுகம் ஏற்படவில்லை? தொடர்ந்து செபிக்கிறேனே, ஏன் என்னுடைய கடன் பிரச்சனை மாறவில்லை? ஏன் என்னுடைய பிள்ளை சரியாக இல்லை? ஏன் என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று ஒவ்வொரு நாளும் இறை சமூகத்தில் நீங்கள் வடிக்கின்ற கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்காமல் போவாரோ? இந்த நாளில் தேவன் சொல்லக்கூடியது, நீ என்னிடத்துல இரவும் பகலும் செய்கின்ற கூக்குரல் இட்டு செபிக்கின்ற ஜெபத்திற்கு நான் நீதி வழங்காமல் இருப்பேனோ? உனக்கு துணை செய்ய நான் காலம் தாழ்த்துவேனோ என்று ஆண்டவர் கூறுகின்றார். இந்த மாதத்தில் இந்த நாளிலிருந்து இந்த செய்தியை கேட்கும்போது தேவன் நிச்சயம் உங்களுக்காக யுத்தம் செய்வார். களத்தில் இறங்கி படைகளின் ஆண்டவர் உங்கள் பட்சமாய் காரியங்களை வாய்க்க செய்வார். இனி ஒரு விசையும் தேவன் காலம் தாழ்த்தவே மாட்டார். பிரியமான சகோதரனை சகோதரியை, மனம் தளர்ந்து போகாதே, தைரியத்தோடு இரு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும், உன் சூழ்நிலையில மாற்றம் ஏற்படும். யாரை நம்பி இருக்கிறாய்? இன்றைக்கு பெற்றோர் கூட உன்னை மறந்து போயிருக்கலாம், தாய் தகப்பன் மறந்து போயிருக்கலாம், அவர்களுடைய அன்புல கூட ஒரு கலக்கம் இருக்கலாம், ஒரு தயக்கம் இருக்கலாம். இந்த நாள்ல எல்லாரையும் 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருந்தால் அவர்களை சரிசமமாக பார்ப்பதில் வித்தியாசப்பட்டு நின்றிருக்கலாம். ஏதோ ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்கலாம். ஆண்டவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அவர் நம்மை படைத்த தகப்பன். அவருடைய அன்புல பாரபட்சம் கிடையாது. இதோ உண்மையும் உத்தமுமாய் தேவனை நம்பி வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு தோல்வி கிடையாது. உன்னை கம்பீரமாய் நடக்க செய்வார். இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நீ எந்த இடத்திற்கு போனாலும் தேவன் உன்னோடு கூட வருவார். யாரிடத்துல பேசினாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுவார். ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். இன்றைக்கு உடல் ரீதியாக நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கலாம், ஆனால் ஆன்ம ரீதியாக நீங்கள் பலவீனப்படக்கூடாது. உங்கள் ஆன்மா ஆண்டவருக்குள்ள வைராக்கிய வாஞ்சியா இருக்கட்டும். தொடர்ந்து செபியுங்கள், தொடர்ந்து செபியுங்கள். வெளிப்படாமல் மறைந்திருக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துவார். ஆண்டவரை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தோல்விகள் கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொன்ன வாக்கின்படியே தேவன் செய்து முடிப்பார். அவருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மனிதர் அல்ல அவர் பொய் சொல்வதற்கு. இந்த நாளில் இந்த வார்த்தையோடு தேவன் உங்களோடு இடைப்படுகிறார் என்றால் நிச்சயமாக தேவன் உங்களோடு வெளிப்படுவார். காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வார். நபர்களோடு இடைப்படுவார். சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் சுகவீனங்களை எல்லாம் சுகமாக மாற்றுவார். இன்றைக்கு உங்கள் இருதயம் கலக்கத்தோடு இருக்கின்றதா? நிம்மதி இழந்து தவிக்கின்றீர்களா? தேவன் நிம்மதி தருவார். எந்த காரியத்திற்காக இந்த நேரம் நீங்கள் செபித்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை தேவன் மாற்றி போடுவார். உங்கள் மன விருப்பத்தின்படியே ஆமேன் என்று தேவன் செய்து கொடுப்பார். இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி ஐயா. இந்த நாளில் புலப்படாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தேவன் வெளிப்படுத்த போவதற்காக நன்றி. அறியப்படாமல் இருக்கக்கூடிய காரியங்களை, அறிவுக்கு எட்டாத காரியங்களை தேவன் தெரியப்படுத்த போவதற்காக நன்றி. எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக நன்றி. ஆண்டவருடைய கரம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அசைவை ஏற்படுத்த போவதற்காக நன்றி. இஸ்ரவேலின் தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் உண்மையும் உத்தமமாய் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.